ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரொஃபசர் ஹமீஸ் வ்ளாக்ஸ் அகைன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாலிட் சர்க்குலர் ஷாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. இஸ் ரெக்வயர்ட் டு டிரான்ஸ்மிட் 95 கிலோவாட் 95 கிலோவாட் பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுதுங்கிறாங்க அட் 150 ஆர்பிஎம். ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 150 ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அவுட் த டயமீட்டர் ஆஃப் த ஷாஃப்டினுடைய டயமீட்டர் கேட்குறாங்க. இஃப் த பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க 60 மெகா பாஸ்கல் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் த ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் தீட்டா கொடுத்துருக்குறாங்க 0.3 டிகிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பெர் மீட்டர் லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க. பெர் மீட்டருங்கிறது 1 மீட்டருங்கிறது 1000 mm ஆயிரும். சரிங்களா? அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 1 × 10⁵ நியூட்டன் பெர் mm ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிவிட்டேன், பவர் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் ஆர்பிஎம் கொடுத்துருக்குறாங்க, தீட்டா கொடுத்துருக்குறாங்க 0.3ன்னு. அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா π/180 கண்ணை மூடிட்டு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ போட்டிங்கன்னா 5.2 × 10⁻³ ரேடியனாக மாறிடும். ஏன்னா நம்ம தீட்டா வந்து நமக்கு ரேடியனாக மாறணும், டிகிரிலேருந்து நமக்கு ரேடியனாக மாறணும். சரிங்களா? ஸோ லென்த்து பார்த்தீங்கன்னா 1 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அதை 1000 mm ஆக்கிக்கோங்க. 1 mm = 1000 mm. ஸோ டவ் வந்து 60 மெகா பாஸ்கல். இந்த மெகா பாஸ்கலை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே தேவையில்லை, 60 மெகா பாஸ்கல்னு கொடுத்துருந்தா அந்த நம்பரை அப்படி வந்து நியூட்டன் பெர் mm ஸ்கொயர்னு மாற்றிக்கோங்க. கன்வர்ஷனை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம், இதை கன்வெர்ட் பண்ணால் இதுதான் வரும். ஸோ அதை லெவல் அடுத்த வீடியோஸில் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த வீடியோஸில் நான் எப்படி கன்வெர்ட் ஆச்சுன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா 60 மெகா பாஸ்கல் அப்படின்னா 60 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர்னு மாற்றிக்கிங்க, அவ்வளோதான். ஸோ சிங்கிறது ஷியர் மாடுலஸ் 1 × 10⁵ நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் ஆயிடுது. சரிங்களா? ஸோ லெட் மீ கெட் இன் டு த ப்ராப்ளம் இன் டீட்டெயில். ஸோ ஹியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பி பவருங்கிறது பார்த்தீங்கன்னா 2π/NT/60. பவரை பொறுத்தளவு உங்களுக்கு தெரியும், 2π/NT/60 ஃபார்முலா. இப்போ பவர் 95 × 10⁻³ 2 × π/n 150 உங்களுக்கு தெரியும், ஆர்பிஎம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டி தெரியாது, /60 போடுங்க. ஸோ டி இந்த பக்கம் வச்சுக்கோங்க, 60 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த 2π வந்து கீழே இறங்கிடும். அப்போ ஃபைனலாக 95 × 10⁻³ × 60 / 2π × 150 தட் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ஒரு டார்க் எவ்வளோங்கிறது கிடச்சிடும். டார்க்கோட யூனிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், அந்த மாதிரி தானே டார்க் இல்லையா? ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியல் டிஸ்டன்ஸ். ஸோ டார்க்குனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியல் டிஸ்டன்ஸ். ஸோ ஃபோர்ஸ்னால் நியூட்டன், ரேடியல் டிஸ்டன்ஸ்னால் mm. ஸோ நியூட்டன் mmங்கிறது தான் யூனிட். அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இது சொன்னேன். ஸோ 6.04 × 10⁻6 நியூட்டன் mm ஆயிடுது. ஸோ டார்க்கு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த டார்க் எதுக்காக கண்டுபிடிச்சோம்னா இந்த ஃபார்முலாவில் போடுறது தான். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம போட்டால் என்ன கிடைக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா T = π/16 τ × d³ ஃபார்முலா. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டியை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ டவ் தெரியணும், டி தெரியணும், அப்போ தான் நம்ம டி கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இதுதான் ட்ரம்ப் கார்டுங்கிறதுனால ஸோ டவ் நமக்கு தெரியும். டவ் ஏற்கனவே 60 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க்கு எவ்வளோன்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்க. ஸோ இதை வச்சு டியை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 6.04 × 10⁻6 தட் இஸ் ஈக்குவல் டு π/16 × 60 × d⁻3. ஸோ ஃபைனலாக நீங்கள் இதை வந்து அசம்பிள் பண்ணி ஃபைனலாக இந்த d³ மட்டும் தனியாக பிரித்து எடுத்தீங்க அப்படின்னா அதை க்யூப் ரூட் எடுத்திங்கன்னா d = 80 mm. யாரும் உங்களுக்கு d³ கன்வெர்ட் பண்ண தெரில அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை தனியாக வேணால் வீடியோவை போடுறேன். ஸோ t/j அதுக்கு இதை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், d கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ d கால்குலேட் பண்ணுறதுல இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா டியை வந்து இப்படி மட்டும் கால்குலேட் பண்ண முடியாது. அதாவது T = π/16 τ d³ வச்சு மட்டும் கால்குலேட் பண்ண முடியாது. நம்ம இதே மாதிரி இன்னொரு வழியும் இருக்குது. நம்ம இப்போ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறோங்கிறது பார்க்குறோம். அது ஏன், அதனுடைய பர்பஸ் என்ன, டி எதுக்கு கால்குலேட் பண்ணிட்டோம்ல, அதை ஏன் திருப்பி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் டார்ஷனல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. T/j = c⁻L டார்ஷனல் ஈக்குவேஷன். இந்த டார்ஷனல் ஈக்குவேஷன் மூலமாகவும் டியை கால்குலேட் பண்ணணும். நார்மலாக இது வந்து இந்த ஈக்குவேஷன் T = π/16 τ d³ வச்சு டி கால்குலேட் பண்ணணும். அது மாதிரி T/j = c⁻L வச்சு டி கால்குலேட் பண்ணணும். ரெண்டில் எந்த டி அதிகமாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும். இதுதான் டிசைனுடைய ரூல். ஸோ நம்ம அதுக்கு தகுந்தாப்புல T/j = c⁻L நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு டி தெரியும்,
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சி தெரியும், சி உங்களுக்கு பாருங்கள் சி தெரியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லும் உங்களுக்கு தெரியும், எல் கொடுத்துருக்குறாங்க 1000 mm. அதே மாதிரி ஜே வந்து உங்களுக்கு π/32 d⁴, π/32 d⁴. J is equal to π/32 d⁴. ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் டி இருக்கு இல்லையா, ஸோ நான் அதை எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ J is equal to π/32 d⁴. ஸோ டி போட்டுட்டீங்க, t/j is equal to c θ/Lங்கிறது. L தெரியும், தீட்டா போட்டாச்சு ரேடியனில், சி வந்து 1 × 10⁵ போட்டுட்டோம். ஸோ டி போட்டுட்டோம் 6.04 × 10⁶ போட்டுட்டோம். π/32 × d⁴ போட்டோம். ஸோ இதுலேருந்து டி இருக்கு இல்லையா, அப்போ இதை மட்டும் நம்ம தனியாக பிரித்தோம்னா d⁴ மட்டும் வலது பக்கம் கொண்டு வந்துட்டு மற்ற எல்லாத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஃபைனலாக கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா d is equal to 104.2 mm. இப்போ நீங்களே சொல்லுங்கள், d வந்து 104.2 mm பெருசா இல்லை 80 mm பெருசா? 80 mm பெருசா? டிசைனை பொறுத்தளவுக்கு பெரிய வேல்யூவை தான் நம்ம எடுக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி 104.2 mm தான் என்னது பெருசு. ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம், d is equal to 104.2 mm தான் நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு டயமீட்டரை நம்ம எடுத்துருக்கோம். ஓவரால் சம்மரி சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம் அப்படின்னா டயமீட்டர் வேணும்னா t is equal to π/16 τ d³ போடணும். அப்போ t உங்களுக்கு கண்டுபிடிக்கணும், அதனால இதில் டவு தெரியும், d தெரியாது, t தெரியணும். t தெரியணுங்கிறதுக்காக தான் p is equal to 2π/nt/60 போடுறோம். ஸோ p தெரியும், n தெரியும், எல்லாத்தையும் போட்டோம்னா t கிடச்சிடும். அந்த டீயை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டவும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கிடச்சிரும். அதை ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா d கிடச்சிடும். சரிங்களா? இதே மாதிரி t/j = c θ/L, c தெரியும், தீட்டா தெரியும், L தெரியும், t தெரியும், j வந்து π/32 d⁴. அப்படி எழுதணும்னா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டியை கால்குலேட் பண்ணிடலாம். 2 டியில் பெரிய டியை தூக்கி போட்டுடலாம். இது ஒரு 13 மார்க் ப்ராப்ளம். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய ப்ராப்ளம், அதனால நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை மாதிரி தொடர்ச்சியான ப்ராப்ளம்ஸை நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ப்ரொஃபஸர் அமித் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.